Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மேடம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங்கில் வண்டியோட சிஸ்டம் என்ன, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி நான் கிளாரிட்டி. ஏன்னா வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நாளே மோரோவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hourலேருந்து 1.5 hours வரைக்கும் வண்டியை வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியராக வந்து பேனட்டை ஓப்பன் பண்ணி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பக்கா கிளாரிட்டியோடு இருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங் எப்படி இருந்தது, எப்படி சொல்லி கொடுத்தாங்கிறத பற்றி கேட்போம். ஹலோ. எஸ், என் பேர் மகாலட்சுமி. நான் வந்து இது என்னங்கிறது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினேன், வீட்டில் காரும் வாங்கிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்க, இது ஸ்டியரிங் பிடிக்கிறதுலேருந்து கிளச்சு பிடிக்கிறதுலேருந்து ரொம்ப ஷிவரிங்காக இருந்தது. இவரோட கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு 2 months நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு மோட்டிவேஷன் ஆகி எப்படியும் இதில் சேர்ந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் எப்படியும் நம்மளோட ட்ரைனிங்கை நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக வந்து சேர்ந்துருக்கேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் எல்லாமே காரை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. புது வண்டி, நம்ம புது வண்டியை நல்லா லைஃப் லாங்காக கொண்டு போகணும், நம்மளையும் அது கொண்டு போய்க்க எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இல்லாமல் போகணும். அதில் சில நெகட்டிவ்லாம் இருந்தது. சார் சொன்னதுனால தான் அது என்ன ஏதுங்கிறது நெக்ஸ்ட் சர்வீஸ்லையோ உடனே போய் அந்த சர்வீஸ் பாயிண்ட்ல சொல்லி பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் 10 daysல நான் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகுவேங்கிற. கண்டிப்பாக. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, இப்போ வந்து மோரோவர் ஒரு 3 to 4 rounds ஓட்டியிருக்கீங்க. ஸோ ஓட்டும் போது எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆஃப் ஆகுது, இப்போவும் கொஞ்சம் ஆஃப் ஆகுது. இன்னும் 2-3 daysல கொஞ்சம் ஆஃப் ஆகாமல் க்ளீனாக ஓட்டுறது. இன்னும் மேக்ஸிமம் 3 days இல்லை 5 daysக்குள்ளே தனியாகவே ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ணிடுவோம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பக்காவாக எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும். ஒரு மோட்டிவேஷனோட ஒரு மோட்டிவேஷனாக நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை நல்லா தூண்டி இருக்காரு. சென்னை கார் ட்ரைனர்ஸ் ஒரு இதாகவே இருக்கும். நல்லா நம்மளை வந்து கார் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்றப்ப இவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டோம்னா நல்ல 100% ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா 2 months நான் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து இதில் களத்தில் இறங்கி ட்ரைனிங் வந்தால் தான் நமக்கு என்ன, நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகலாம். சும்மா இதை பார்த்து மட்டும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளும் ஒரு ப்ராக்டிக்கலாக நாலேஜ் வந்தால் தான் நமக்கும் தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கல் சொல்ல ரெண்டும் சைமல்டேனியஸாக கிடைக்கும். நம்ம ஓன் வண்டி வாங்கியிருக்கோம், லட்சம் போட்டு 6 லட்சம் போட்டு வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 10% 5% நம்ம கற்றுக்கிறதுக்குள்ள ஒரு பண்ணாதான் நமக்கும் நம்ம காரு நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். 10 days ஒரு நல்ல மோட்டிவேஷனாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நேச்சர் எனக்கு இப்போ வந்திருக்கு. கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு செம சூப்பராக வண்டியை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நீங்களும் வண்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நாள் எப்போவுமே வண்டியை பற்றி தெரிஞ்சுக்க தான் முடியும். ஏன்னா வண்டியில் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கரெக்ட். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ 5 daysக்குள்ளேயே வந்து பக்காவாக உங்களை ரெடி பண்ணிவிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வண்டி ஓட்ட போகிறீங்க. அதை வந்து எல்லாருமே பார்க்க தான் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்குறாங்க. எல்லா ஏஜ் குரூப்பில் இருந்தும் நம்மக்கிட்ட கற்றுக்குறாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்களோட டீச்சிங்கோட ஸ்டைல் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவாகவே வந்து போய் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறது 2 விஷயம் யோசிப்பாங்க. ஒன்று, ஒரு ஜென்ஸ் கிட்ட கற்றுக்கிறது சேஃபாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. செகண்டரி வந்து காஸ்ட் வைஸ் ஒர்த்தா அப்படின்னு யோசிப்பாங்க. இது ரெண்டுமே எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத உங்களோட ஒப்பீனியனில் சொல்லுங்கள். ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு வாங்குறப்ப அவங்க தனியாக எல்லாமே ஏபிசி வச்சுருப்பாங்க. பட் இது நம்மளோட ஓன் கார், நம்மக்கிட்ட மட்டும்தான் அந்த ஏபிசி இருக்குது. ஸோ அந்த ஏபிசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு சூப்பர்வைசராக போகணும். இன்னொருத்தர் சூப்பர்வைசர் வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ இது வந்து இவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 100% ப்ரொஃபஷனல், லைஃப் லாங் ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆகிடலாம். கண்டிப்பாக. ஓகே, லேடிஸோட சேஃப்டியை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு சேஃப்டி, கொடுக்குற காஸ்ட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது? இப்போ நார்மலாக வந்து வீடியோஸில் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்து நம்ம எல்லா பற்றியும் கற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் நேரில் வந்து வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப தேவை. நம்ம அந்த ஃபீல்டில் இறங்கி நம்மளே நம்ம களத்தில் இறங்கி இப்போ எப்படி ஒரு பயிரிடணும்னா நம்ம விதை போட்டு செடியாகி பூத்து காய்ச்சி எடுக்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஈல்டிங் கிடைக்கிறது. அதுமாரி நம்ம களத்தில் இறங்கி நம்ம கார் இல்லை அவரோட காரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நம்ம இன்னொரு கார் வாங்குறதுக்கும் வசதியாக இருக்கும்.
எஸ் கரெக்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு புது கார் வாங்குறதா இருந்தால் கூட என்கிட்ட வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அப்புறம் லேடிஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறத பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு டீச்சிங்கோட ஸ்டைல் என்ன, 100% அஷூரன்ஸ், நம்ம எந்த எதுவும் பிரச்சனை இல்லாமல் யூடிசிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து காரில் என்ன இருக்குது, இன்ஜினில் என்ன இருக்குது, பிரேக் ஆயில் இருக்கா, கூலண்ட் இருக்கா, என்ன இருக்காது. ஸோ அந்த மோட்டிவில் தான் நம்ம போனோமே வழியாக நம்ம அதர் எதுக்கு போகிறோம். இப்போ அர்ஜுனன் வந்து அந்த கிளியை தான் பார்த்தாரு வழியா மரக்கிளையோ இதையோ பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து டிரைவிங் அதுதான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸர் எப்படி இருக்காரு, பிரின்சிபல், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதை கெயின் பண்ணிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக போய்க்கிங்க. சூப்பர். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாகவும் ஒரு ஃப்ரீயாகவும் ஏதாவது வந்து இது வரைக்கும் ஏதாவது திட்டினோமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு பாசிட்டிவ் மோட்டிவ் கொடுத்துட்டோம்னா நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஃபீல் ஃப்ரீயாக போயிட்டு. ஓகே, இப்போ வந்து உங்களால் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்க முடியுது. ஸோ இன்னும் ஒரு 4 days இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இன்னைக்கு. இன்னும் 4 daysல வந்து நீங்கள் தனியாக ஓட்டுற அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். நிறைய பேரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு வந்து தனியாக ஓட்டுனாங்க, எவ்வளோ வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா? அதனால தான் உங்களை 3 மாசமா தொடர்ந்து வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சடன் ஒரு நைட்ல வந்து எப்படியும் இங்கே கத்துண்டதே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள் இன்னைக்கு. ஸோ இந்த டே உங்களால் மறக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ.